சுவாமியே சரணமையப்பா. ஜனங்களுக்கு ஐயப்பனை பற்றிய ஐயங்கள் நிறைய உண்டு. ஹரிஹர சுதன் பகவான் மோகினி அவதாரம் பண்ணினான். நாராயணனுடைய மோகினி ஸ்திரீ ரூபத்தை பார்த்து ருத்ரன் வெட்கமடைந்து பின்னாடி வந்து கட்டி பிடிச்சு ஸ்கலிதம் பண்ணிவிட்டான். அந்த வீரியத்திலிருந்து ஐயப்பன் பிறந்தார். ஐயப்பனுக்கு மொத்தம் 7 ஜென்மா. தர்மசாஸ்தான்னு ஒண்ணு, ஐயப்பன் ஒண்ணு, பூதநாதன் ஒண்ணு, புஷ்கராநாதன் ஒண்ணு, பூர்ணாநாதன் ஒண்ணு, சுவாமின்னு ஒண்ணு. 7 தடவை அவதாரம் பண்ணியிருக்கார். அதுல நாம சொல்ற ஐயப்பா அவதாரம் மட்டும் பிரம்மச்சரிய அவதாரம். சபரிமலையில விசேஷமா கோயில் இருக்கு. சபரிமலையில மட்டும்தான் ஐயப்பன் இல்ல, கேரளா கஷேத்திரமே ஐயப்பன் தான். அங்க மட்டுமா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஐயப்பன் வந்துட்டான். என்ன ரொம்ப சுலபமா இருக்கு அந்த பக்தி. எல்லா ஜனங்களும் சமூக சமுதாய வேற்றுமை இல்லாமல் அப்படி ஒன்னா மிங்கிளாகி பஜனை பண்ணி நாம சங்கீர்த்தனத்தினாலே அன்னதானத்தை சாப்பிட்டு ஆனந்தமா யாத்திரை பண்ணி அந்த சபரிமலை தரிசனம் பண்ணிட்டு வந்தா எனக்கு புள்ள பிறக்கிறதுங்கிறான். அதனாலே பூதநாத சதானந்த சர்வபூத தயாபர ரக்ஷ ரக்ஷ மகாபாகோ சாஸ்திரே துப்யம் நமோ நமः. சுவாமியே சரணமையப்பா.